ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து காலேஜ் முடிச்சிட்டோம். அடுத்ததாக ஜாப் என்ன பண்ணலாம்? ஸோ கேம்பஸ் இன்டர்வியூவில் எனக்கு ஜாப் கிடைக்கல. அதனால நான் ஜாப் தேடணும் அப்படின்னா எங்கே போய் தேடுறது? தேடினாலும் எனக்கு ஜாப் கிடைக்கல. கம்பெனியில் நோ வேக்கன்சி சொல்கிறாங்க. ஸோ எத்தனை கம்பெனி நிறைய கம்பெனி ஏறி இறங்கிட்டேன். எனக்கு ஜாப் கிடைக்கலையா? சுத்தமாக எந்த ஜாப் எனக்கு ஒரு நிறைய இடத்துக்கு இமெயில் பண்ணிட்டேன், கால் பண்ணி கேட்டேன். பட் நோ ஜாப், நோ வேக்கன்சி. அவங்க சொல்கிறது நோ வேக்கன்சி அதுதான் சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன செய்யலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். நான் ஜாப் இல்லாத இருக்கும்போது நிறைய டிப்ரெஷன், ஏகப்பட்டது, மன உளைச்சல் எல்லாமே இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, நீங்கள் தனியாக நின்று தனியாக அமைதியான சூழ்நிலையில் போய் உட்காந்து நீங்கள் நல்ல சிந்தனை பண்ணுங்க. என்ன செய்யலாம்? ஸோ உங்களோட கரியரை நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும். ஃப்யூச்சரில் என்னவா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்யூச்சரில் இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நீங்கள் மெக்கானிக்கல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, மெக்கானிக்கலில் ஒரு 4, 5 ஃபீல்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று குவாலிட்டி, டிசைனு, மேனுஃபேக்சரிங். ஸோ இது போல் ஒரு 4, 5 சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது எது பிடிச்சிருக்கு அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போது எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன், நான் அந்த டிசைனில் போனோம் அப்படின்னா, டிசைனுக்கு தேவையானது நீங்கள் கரியருக்கு தேவையான டிசைன் சாஃப்ட்வேர் நாலேஜை கற்றுக்கோங்க. கற்றுக்கிறதுக்கு எனக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னா, ஈவினிங் பார்ட் டைமுக்கு உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஹோட்டலில் இருந்து ஆன்லைன் கிளாஸ் எடுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, அதாவது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ நீங்கள் ட்ரைனிங் சொல்லிக் கொடுக்கலாம். அதாவது பர்சனல் ட்ரைனிங்கிலேருந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் ட்ரைனிங் உங்களுக்கு என்ன தெரிஞ்சதாலும் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்குது. நம்ம கிளைண்ட்டு கிடைப்பாங்க, அது சொல்லிக் கொடுக்கலாம். அப்படி இல்லையா, அர்பன் ப்ரோ இருக்குது. அர்பன் ப்ரோவில் உங்களுக்கு இது மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஊபர் இருக்குது, சொமோட்டோ இருக்குது. இது மாதிரி ஈவினிங் பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களோட கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ணால் அதே எங்கே கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அதே இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு வந்து ஜாப் கேரண்டி இருக்கிறத நீங்கள் போய்க்கோங்க. மினிமம் 1 or 2 years வந்து உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறமே 1 or 2 year முடிச்சிட்டு அப்புறமேலே உங்களுக்கு ட்ரீம் கம்பெனி நீங்கள் போயிடலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்கிறேன். இப்போது மெக்கானிக்கல் முடிச்ச உடனே என்ன செய்யலாம் அப்படின்னா, பிடிஎம்எஸ் பண்ணலாங்க, பைப்பிங் பண்ணலாம், டெக்லா பண்ணலாம், ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் பண்ணலாம், ரிவிட், ஆர்சிசி பண்ணலாம். இது போல் நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. உங்களுக்கு வந்து எந்த சாஃப்ட்வேர் எந்த ஃபீல்டில் போகும்னு நினைக்கிறீங்களே மெக்கானிக்கலில், அதாவது நிறைய மெக்கானிக்கல் நிறைய இருக்குது. பிடிஎம்எஸ் இருக்குது, சாலிட் ஒர்க் இருக்குது. அதாவது நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் பிடிக்குதோ அந்த சாஃப்ட்வேருக்கு பர்டிகுலராக உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேரில் நல்ல இன்ஸ்டியூட் தெரிஞ்சுக்கிட்டு போய்க்கோங்க. அந்த இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு வந்து ஜாப் கேரண்டி இருக்கா, அஷூரன்ஸ் கொடுக்குறாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு போய்க்கோங்க. அங்கே போயிட்டு விசாரிங்க, பிளேஸ்மெண்ட்லாம் இங்கே இருக்கா, பிளேஸ்மெண்ட் ஆனவங்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு பே பண்ணுங்கள். ஏன்னா அமௌண்ட் வந்து உங்களுக்கு 45,000 to 55,000 கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அது நீங்கள் தான் சம்பாதிக்கணும். ஸோ இதுதான் வந்து உங்களோட கரியர் ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களோட ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களோட லைஃப்பில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ இது போல் ட்ரை பண்ணுங்கள். ஜாப் கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது போல் நானும் ட்ரை பண்ணேன், எனக்கு ஜாப் கிடைச்சிருக்கு. இப்போ நான் டிசியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோட அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் இதை வந்து நான் வந்து டைரெக்டாக சொல்லிட்டு இருக்கிறேன், நான் எதுவும் எழுதிலாம் வச்சு சொல்லலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.